நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். रङ्केशमां पाहि रङ्केशमां पाहि रङ्केशमां पाहि रङ्गप्रभो. लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मत्साचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. नमश्रीरङ्गनाथाय कावेरी मध्यशायिने अर्चावतार श्रेष्ठाय सर्वमङ्गलदायिने. ஸ்ரீரங்கத்தினுடைய ஒரு சோபையை ஆழ்வார் அழகா இந்த பாசுரத்தில் வர்ணிக்கின்றார். கவி ஹிருதயத்தோடையும் வர்ணிக்கின்றார். அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பாகவதோத்தமர்களா பார்த்தும் வர்ணிக்கின்றார். ஆழ்வார்களுடைய திருஷ்டி அப்படிங்கிறது பக்தி திருஷ்டி. கவி திருஷ்டியை காட்டிலும் பக்தி திருஷ்டி தான் மேலோங்கி இருக்கிறதுனாலே அந்த பக்தி திருஷ்டியிலே கவிரசம் கலந்திருக்கு. ஏன்னா இவர்கள் பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறான், தவத் புண்ணிய தடாக்கே மீனோ பவாமிவா அப்படிங்கிறார். சுவாமி புஷ்கரணி அப்படிங்கிற தீர்த்தத்திலே வெங்கடமுடையான் தீர்த்தவாரி கண்டருள்றானே, பெருமாளுடைய திருமேனி பட்ட தீர்த்தம் தன்னுடைய திருமேனியில் படாதா? படுறது மட்டும் இல்லை, அதை சாப்பிட மாட்டோமா? ஏன்னா பெருமாளுக்கு அர்க்கிய பாத்தியங்கள் கொடுத்த திருவாராதனத்துடைய தீர்த்தத்தை ஸ்வீகரிச்சுக்கிறோம், பெருமாளுடைய ஈரவாட தீர்த்தத்தை ஸ்வீகரிச்சுக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று சாப்பிட்றோமே, நம்ம ஆற்றுல போய் அதுக்கப்புறம் நம்ம ஏதோ ஒன்று சாப்பிட்றோமே, வீட்டில் போய் நம்ம ஏதோ ஒரு சாதம் சாப்பிட்றோம், அதனால தானே ஜீவனம். ஆனால் மீனுக்கு பாருங்கோ, அந்த தீர்த்தத்தை மட்டுமே சாப்பிட்டு அதை ஜீவிக்கிறது. அப்படி இல்லைன்னா அந்த தீர்த்தத்தில் உண்டான பொருளை கொண்டு அது ஜீவிக்கிறது. அந்த தீர்த்தங்கிறது எதனால் இருக்குன்னார், பெருமாளுடைய திருமேனியை தீண்டிய தீர்த்தம். சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்தில் தானே அந்த மீன் வசிக்கிறது, அதில் தானே பெருமாள் தீர்த்தவாரி கண்டருள்றார். அதனால தவ புண்ணிய தடாக்கே மீனோ பவாமிவா. இல்லை அப்படின்னுட்டா இந்த புஷ்பங்கள் எல்லாம் பறித்து கொண்டு போகிறாளே, இந்த புஷ்பம் தானே வெங்கடமுடையான அலங்கரிக்க போகிறது. அந்த புஷ்பங்கள் புஷ்பிக்கக்கூடிய ஒரு செடியா கொடியா மரமா நான் இருக்க மாட்டேனா? தவ புஷ்ப வனேர்பீர் தருர் பவாமிவா. நான் ஏதாவது ஒரு மரமாக இருக்கக்கூடாதா? பக்தர்கள் எல்லாம் அந்த புஷ்பத்தை சேகரிக்கும் பொழுது எப்படி சேகரிப்பா அப்படின்னா, எதுலேயுமே ஸ்ரத்த தானே. எனக்கு கையில் நிறையா பணம் இருக்குது, பேண்ட்டில் பையில் பணம் வச்சுட்டுருக்கேன். ஒரு பூ விற்கிறா, என்ன விலை பூ? 100 ரூபா. சரி இந்தா 100 ரூபா கொடு, பூ வாங்கின் கோவிலில், அது வேற. ஆனால் நாமே ஒவ்வொரு செடியாக பயிரிட்டு அந்த புஷ்பங்கள் எப்போ மலருங்கிறத எதிர்பார்த்து அந்த புஷ்பங்களை அதை விதை போடும் பொழுதே இது பெருமாளுக்கு தான், வேறு யாருக்கும் கிடையாது, பகவானுக்கு தான். அதிலிருந்து ஒரு புஷ்பத்தை வேறு எதுக்காகவும் விற்கவும் கூடாது, வேறு எதற்காகவும் பயன்படக்கூடாது. அது அவனுக்கே உரியதுங்கிறத விதையிட்டு வளர்த்து அதுக்கு நீர் பாய்த்து பதியம் போட்டு அந்த புஷ்பங்களை சேகரிக்கும் பொழுது நம்முடைய சுவாசக்காற்றோ எச்சிலோ அது மேலே பட்டுடாமல் கேசம் படாமல் அவ்வளவு பக்தி ஸ்ரத்தையோடு அதை பறித்து அதை மாலை கட்டி பெருமாளுக்கு, அதுதான் யாதிருஷி ஸ்ரத்தா தாதிருஷிர் சித்திர் பவதி. ஒரு காரியத்தில் உனக்கு பலன் எப்படி ஏற்படும்னா, நீ எந்த அளவுக்கு உன்னுடைய ஈடுபாட்டை காண்பிக்கிறியோ அந்த ஸ்ரத்தைக்கு தகுந்த மாதிரி தான் பலனில் வித்தியாசம் இருக்குது. நீ அலட்சியமாக பண்ணினா பலனும் அலட்சியமாக இருக்கும். பக்தி ஸ்ரத்தையோடு பண்ணணும். இது பெருமாளுக்கு நீ கிருஷ்ணனுக்கு நிவேதனம் பண்ணும்போது சீடை தான் வை, முறுக்கு தான் வை, வெண்ணெய் தான் வை, நாவற்பழம் தான் வை, வெள்ளரி பிஞ்சு தான் வை, எவ்வளவு வை, இத்தனையும் வச்சுட்டு அதோட பக்திங்கிறது ஒன்று வைக்கலை அப்படின்னு விட்டா எல்லாம் வியர்த்தமாக போயிடும். பக்தி இருந்துட்டுனா இதெல்லாம் வேண்டாம். பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் போருமே. பக்தி இருந்துட்டுனா இதெல்லாம் தேவையே இல்லை. பக்தி இல்லைன்னா இத்தனையும் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதனால் உன்னுடைய புஷ்பவனத்தில் ஒரு புஷ்பத்தை பறிக்கும் பொழுதே அத்தகைய பக்தர்கள் என்ன பண்ணுவானா, எந்த செடியிலேருந்து ஒரு புஷ்பத்தை பறிக்க போகிறோமோ அந்த செடியை போய் பிரதட்சணம் பண்ணுவா. ஏன்னா நீ பாகவதன் ஆயிட்டியே, என்ன காட்டிலும் உனக்கு ஒரு பெரிய பாக்கியம். பெருமாளுடைய திருமேனி எப்போ பார்த்தாலும் தீண்டி கொண்டே இருக்க முடியுமா? நீ பார், கார்த்தால உன்னை பெருமாளுக்கு சாத்தினா சாயங்காலம் பெருமாளுக்கு நிர்மால்யம் களையிற வரைக்கும் அவருடைய திருமேனியில் இருக்க போறியே, என்ன காட்டிலும் நீ பாக்கியம் பண்ணியிருக்க. வேற எங்கேயோ மரமாக பிறக்காமல் இந்த நந்தவனத்தில் வெங்கடமுடையானுடைய சன்னிதானத்தில் பிறந்திருக்கியே. அதனால் அந்த மரத்தை பிரதட்சணம் பண்ணு, அந்த மரத்தை சேவி,
அந்த மரத்தினுடைய புஷ்பத்தினுடைய பாக்கியத்தை நினச்சி கண்ணீர் விடு. அப்படி எடுத்துட்டு போகணும், அப்படி பார்க்கிற திருஷ்டி. அதனால தவ புண்ணிய தடாக்கே மீனோபவாமிவா தருர்பவாமிவா இல்லைனா தவ திவ்ய மந்திரே ஸ்தம்போபவாமிவா. உன்னுடைய கோவிலில் ஒரு தூணா நான் இருக்கக்கூடாதா? ஏன் அப்படின்னா உன்னுடைய நாமகீர்த்தனம் பண்ணிட்டு வரக்கூடிய பாகவதர் அப்படி சாஞ்சிண்டானால் அத்தகைய மகான்களுக்கு நான் சித்த நாழி ஒரு ஆஸ்வாசப்படுத்துறதுக்கு ஒரு இடமா இருப்பேனே. இல்லை அப்படின்னா ஒரு மனிதர்களாக இருந்தால் கோவிலுக்கு இப்போ நட சாத்தப்பறா எல்லாரும் கிளம்பும் வீட்டுக்குன்னு சொல்லிடுவா. இல்லை நீரே நின்றுட்டு இருந்தா அப்படி சுவாமி வரவாலாம் சேவிக்க வேண்டாமா, போரும் அண்ணண்ட போகும்னு சொல்லிடுவா. தூணை நவுத்த முடியுமா? அதனால பேசாமல் தூணாக இருந்துடுறேன். தூணாக இருந்து உன்னை எப்போ பார்த்தாலும் சேவிச்சுட்டு இருக்கேனே. அப்படி இல்லைன்னா உன்னுடைய அடியார்களுக்கு அடியார்களுக்கு அடியார்களாக நான் இருக்கேனே. அப்படியும் இல்லைன்னா படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ. அந்த குலசேகர படியாக இருந்துண்டு பெருமாளுடைய அந்த பவளம் போன்ற பச்சை மாமலை போல்மேனி பவளவாய் கமலச்செங்கன்னு அந்த பவளவாயில் அந்த அதரத்தையே நான் பார்த்துண்டு அதரத்தினுடைய அந்த அமிர்தத்தை மானசீகமாக நான் பருகிண்டு அதுவே எனக்கு ஜீவன ஆதாரமாக வச்சுட்டு இருக்க மாட்டேனா? அதனால் என்ன சொல்கிறார் இங்கே ஆழ்வார் அப்படின்னா எல்லாத்தையும் இப்படி பார்க்கிறார். வண்டினும் முரளும் சோலை, வண்டெல்லாம் இங்கே ஸ்ரீரங்கத்தில் ரங்கா ரங்காந்து தான் கீர்த்தனம் பண்ணுறது அப்படின்னார். மயிலினும் ஆளும் சோலை, இந்த உலகம் எப்போ பாக்கியத்தை அடையிறது, பூமிக்கு எப்போ பாக்கியம்னார். பூமிக்கு ஒரு நல்ல ராஜா தர்மத்தோடு பரிபாலனம் பண்ணுறது எவ்வளவு பாக்கியமோ, தர்மத்தோடு ஒரு மனிதன் வாழறது எவ்வளவு பாக்கியமோ, பூமிக்கு மழை பெய்யறது எவ்வளவு பாக்கியமோ, பூமியில் நல்ல விளைச்சல் ஏற்படுறது எவ்வளவு பாக்கியமோ, பூமியில் சர்வ சுபிக்ஷமும் ஏற்படுறது எவ்வளவு பாக்கியமோ, அவ்வளவு பாக்கியம் இந்த பூமிக்கு எதனால் கிடைக்கிறது அப்படின்னுட்டா ஒரு உண்மையான பக்தன் அழுதுண்டு துடிச்சுண்டு கண்கள்லேருந்து ஆனந்த பாஷ்பம் ஏற்பட மேனி சிலிர்த்து கத்கதத்தோடு அவன் பெருமாளை பார்த்து நாமகீர்த்தனம் பண்ணுறானே, அவனுடைய பாதஸ்பர்ஷத்தினால தான் பூமிக்கு இத்தகைய பாக்கியங்கள் கிடைக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யார் பெரிய தன்யவான் அப்படின்னார்? பணம் இருக்கிறவனா, பதவி இருக்கிறவனா, அழகு இருக்கிறவனா, நல்ல குடும்பத்தில் பிறந்தவனா, யார் பாக்கியவனார்? பக்தி இருக்கிறவன் தான் பாக்கியவான். பகவானை யோகம் பண்ணுறவர்கள் பிராணாயாமம் அஷ்டாங்க யோகம் பண்ணி பகவானை பிடிச்சு தன்னுடைய ஹிருதயத்தில் வைக்கணும்னு பார்க்கிறான். தியானம் பண்ணுறவன் பகவானை தேடுறான். கர்மானுஷ்டானம் பண்ணுறவள் சித்த சுத்தினால பகவானை அடையணும்னு பார்க்கிறான். வேதாந்த விசாரம் பண்ணுறவன் உள்ளுக்குள்ளே ஏதோ அந்தர்யாமியாக ஒருத்தர் இருக்காராமே, அவர் யாருன்னு இவன் தேடுறான், உள்ள குடையறான். ஆனால் பக்தன் மட்டும் என்ன பண்ணுறான்னா, இவன் பகவானை தேடலை, பகவான் அத்தகைய பக்தனை தேடுறான். எனக்காக ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்க மாட்டாளா? எவ்வளோ ஜனங்கள் பணம்னு வாழறா, பணத்துக்காகவே வாழறா, பதவிக்காகவே வாழறா, மனைவிக்காகவே வாழறா, புத்திரனுக்காகவே வாழறா, இல்லை தனக்காகவே வாழறா. எனக்காக ஒருத்தர் இருக்க மாட்டாளா? நான் வேணும், நானே கதி, என்னுடைய திருமுக உல்லாசத்தையே எதிர்பார்த்து கொண்டு என்னுடைய நாமத்தையே சொல்லிக்கொண்டு எனக்கே ஆட்பட்டு எனக்கே சேவை செய்து நான் பண்ணின இவ்வளவு கோட்டான கோடி சிருஷ்டியில் ஒருத்தர் என்னை நினச்சிட்டு இந்த உலகத்தை மறக்க மாட்டாளா? எல்லாரும் சிருஷ்டி பண்ணின என்னை மறந்துட்டு உலகத்தை நினச்சின்னு இருக்கான். அப்படியே என் ஞாபகம் வந்தாலும் கூட இந்த உலகத்தில் அவர்கள் வாழும் பொருட்டு தான் என் ஞாபகமே தவிர எனக்காக என்னை நினைக்கிறவர்கள் இல்லை. நல்ல காரியத்தை பண்ணும் பொழுதே கோவில் கட்டு ஏன்னா புண்ணியம் வரும், அன்னதானம் பண்ண புண்ணியம் வரும், ஏழைக்கு உதவி பண்ண புண்ணியம் வரும், யாராவது ஆஸ்பத்திரின்னு பணம் கேட்குறாளா கொடு புண்ணியம் வரும், படிப்புக்குன்னு பணம் கேட்குறாளா கொடு புண்ணியம் வரும். புண்ணியம் புண்ணியம்னு எதிர்பார்த்துட்டு தானே பண்ணுற, நல்லதை நல்லதுன்னு பண்ணக்கூடாதோ? நல்லது ஏன்னா நல்ல காரியத்தை ஏன் கேட்கணும்? புண்ணியம் அப்படின்னு புண்ணியம்னு எதிர்பார்த்துட்டா கூட அல்பம்தான் அது. அதை பண்ணு, ஏன்னா நல்ல காரியத்தை பண்ணு. பகவானுக்கு பண்ணும் பொழுதே ஒரு குழந்தைக்கு, ஒரு சின்ன குழந்தைய நம்ம பெற்று வளர்க்கும். இது சோறு போட்டால் நாளைக்கு நம்மளை நன்னா காப்பாற்றும், இதுக்கு துணி வாங்கி கொடுத்தா நாளைக்கு நம்மளை வயசான காலத்தில் பார்த்துக்கும். இப்படியா ஒரு அப்பன் பண்ணுவான்? அந்த மாதிரி பெருமாளுக்கு பண்ணும்பொழுது பெருமாளுக்கு பார்த்து பண்ணுறதில் ஆனந்தப்பட்டு பண்ணுமே தவிர இது புண்ணியம் அப்படிங்கிறதாகவோ பெருமை
பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் அது உயர்ந்ததல்ல. பெருமாளுக்கு பண்ணுறதுலேயே ஆனந்தம் உண்டு. அதனால் சொல்கிறார், இந்த உலகத்தில் யார் பாக்கியவானார்? அவன்கிட்ட ஒரு பைசா இருக்க வேண்டாம், ஆனால் பக்தி இருந்துடுத்துனா அந்த பக்தியினால் ஹிருதயன் பகவானை பிடித்து தன்னுடைய மனதில் அப்படியே கட்டி போட்டுன்றான். இன்னும் சொல்லப்போனால் பகவான் அந்த பக்தனுடைய ஹிருதயத்தில் தன்னை கட்டிக்கிறார். ஏன்னா அவருக்கு கூட பயம், எங்கேயாவது இவரை விட்டுவிட்டு நம்ம போயிட போகிறோமே அப்படிங்கிறதுனால, இங்கேயே நிரந்தரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால. அதனால இத்தகைய ஒரு மகாட்சேத்திரங்களுக்கு வரும்பொழுது அந்த க்ஷேத்திரங்களில் என்ன அப்படின்னுட்டா சதா சர்வகாலம் புறப்பாடு, திருமஞ்சனம், கதாசிரவணம், நாம கீர்த்தனம், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு மகான்கள், பாகவதத்தவர்கள் யார் கண்ணில் முழிச்சாலும் சாதுக்களுடைய தரிசனமே சர்வ மங்களத்தையும் கொடுக்கக்கூடியது. அத்தகைய சாதுக்களில் வீதிகளில் போகும்போது நம்ம ரொம்ப சர்வசகஜமாக பார்க்கலாம் அப்படின்னுட்டா க்ஷேத்திரவாசத்தை காட்டிலும் பெரிய சுலபமாக பகவானுடைய கிருபையையும் க்ஷேமத்தையும் சம்பாதிச்சுக்கிறதுக்கான வழி என்ன இருக்குது? அதனால் சொன்னார், வண்டினம் முரளும் சோலை மயிலினம் ஆளும் சோலை. மயில்கள் நல்ல சோலையாக இருக்கிற இடத்துல தான் இருக்கும். பகவான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒன்று கொடுத்துருக்கா. அந்த குயில் பஞ்சமஸ்வரத்தில் அது கூவும் பொழுது என்ன அழகாக இருக்குது, கிளி பார்க்கும் பொழுது என்ன அழகாக இருக்குது. கிளியே அழகு, அதில் குட்டி கிளி இன்னும் அழகு, அதுலேயும் இன்னும் குட்டின்னார் கிருஷ்ணனை பாரதியார். சின்னஞ்சீரு கிளி, கிளியே கண்ணம்மா இல்லை, சிறு கிளியே இல்லை, சின்னஞ்சீரு கிளியே கண்ணம்மா அப்படின்னார். இந்த பாகவதர்களே மயிலோடு சேர்த்து சொல்கிறது எதனாலே அப்படின்னார். நாட்டியம் ஆடுறதுனாலையும் அவர்கள் மயிலோட ஒப்பிட்டு சொன்னார். மயில் அழகாக காலை முன்னும் பின்னும் அசைத்து தோகையை முழுக்க விரித்து தோகையை சிலிர்த்து சிலிர்த்து ஒரு நடனம் ஆடும் அழகான நடனம். அதனால் மயிலுக்கு பாகவதர்களை சொல்லலாம். மயில் எப்பொழுது தோகையை விரித்து நாட்டியம் ஆடும் அப்படின்னுட்டா அது மேகம், நல்ல கருமையான மேகங்களே, மழை தரக்கூடிய மேகங்களை பார்க்கணும், இருட்டு வரணும், அப்போ ஆடும். அது மாதிரி பெருமாளோ கார்முகில் வண்ணனாக இருக்கான். அதனாலே அத்தகைய மேகத்தை பார்த்து இவனோ கிருபையை வர்ஷிக்கக்கூடிய மேகம். மழைக்கும் பெருமாளுக்கும், பெருமாளுடைய திருமேனியுடைய வர்ணமும் அப்படி இருக்குது. மழைக்கும் பெருமாளுக்கும் ஒரு சாமியமும் உண்டு. என்ன அப்படின்னா, மழை பொழியும் பொழுது இது சமுத்திரம்னு பார்க்கறது இல்லை, குளம்னு பார்க்கறது இல்லை, ஆறுன்னு பார்க்கறது இல்லை, சாக்கடைன்னு பார்க்கறது இல்லை, சமதிருஷ்டியோடு எல்லா இடத்துலையும் வர்ஷிக்கிற மாதிரி பெருமாள் கிருப்பை பண்ணுற விஷயத்திலையும் எந்த பக்ஷபாதமும் அவனுக்கு கிடையாது. மழைக்கும் பக்ஷபாதம் இல்லை. மழைக்கும் பக்ஷபாதம் இல்லாமல் மழை வர்ஷிக்கிற மாதிரி பெருமாளை கிருபை வர்ஷிக்கிறதுனால பெருமாளும் கார்முகில் வண்ணன், அவனும் மேகத்தை ஒத்தவன். அதை பார்த்து இந்த பாகவதத்தவர்கள் ஆடுறான்னு சொன்னான் இல்லையா. எல்லா பட்சிகளுக்கும் மயிலுக்கும் மட்டும் ஒரு வித்தியாசம். மயிலுடைய தோகையை ஏன் கிருஷ்ணர் தலையில் வச்சுட்டுருக்கார்? அழகாக இருக்குங்கிறதுனாலையா? அழகு மட்டும் இல்லை, ஒவ்வொரு பட்சிக்கும் ஒரு ஸ்வபாவம் சொல்லியிருக்கா. தவிட்டுக்குருவின்னு ஒரு குருவி உண்டு. அந்த குருவி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு மரத்தில் கூடு கட்டும். வேறு ஒரு பறவை அது எந்த மரத்தில் ஒரு கூடு கட்டியிருக்கோ அதில் கூடு கட்டிடுதுன்னா அந்த தவிட்டுக்குருவி அங்கேருந்து கிளம்பி போயிடும், வேறு ஒரு மரத்தில் போய் கூடு கட்டும். அங்கே யாராவது வேற ஒரு பறவை கூடு கட்ட வந்துடுதுன்னா அது எப்பயுமே தனித்திருக்க விரும்பும், யாரோடையும் சண்டை போடாது. சாதுக்கள் அப்படி இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவா. அதுக்கு அப்படி ஒரு ஸ்வபாவம் இருக்கு இல்லையா. அது மாதிரி பச்சை கிளி பஞ்சமஸ்வரத்தில் இருக்கு இல்லையா. அது மாதிரி மயில் அப்படிங்கிற பறவைக்கு தான் இயற்கையாக காமம் அப்படிங்கிறது ரொம்ப குறைந்த அளவில் இருக்கக்கூடிய ஒரு பறவை அது. அதனால சக்கோர பக்ஷின்னு ஒரு பக்ஷி சொல்லியிருக்கா. அந்த பக்ஷி என்ன பண்ணும் அப்படின்னுட்டா, எப்பயுமே நிலவு எப்போ வரும், நிலவு எப்போ வரும், நிலவு எப்போ வரும்னே நிலவை பார்த்து ஏங்கக்கூடிய ஸ்வபாவம் உடையது சக்கோர பக்ஷி. அதனால நிலவை பார்த்தே அது காத்துன்னு இருக்கும். அப்படி ஒரு பக்ஷியை சொல்கிறா. அதே மாதிரி ஒவ்வொரு பறவைக்கும் ஸ்வபாவமாக ஒரு தன்மை உண்டு. விலங்கினங்களுக்கே சொல்கிறோம் இல்லையா, நாய்க்கு நன்றி உண்டு. யானை யாராவது ஒன்று தப்பு பண்ணினா அவர்களை பழி வாங்குகிற தன்மை யானைக்கு உண்டு. யானைக்கு தான்கிற கர்வம் உண்டு. இதெல்லாம் ஒவ்வொரு விலங்கினத்துக்கும் ஒவ்வொரு பறவைகளுக்கும் இருக்கக்கூடிய இறைவனாலே இயற்கையாக கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்வபாவம். அந்த மாதிரி ஒரு ஸ்வபாவம் அப்படின்னுட்டா மயிலுக்கு மற்ற பறவைகளை காட்டிலும் விலங்கினங்களை காட்டிலும் காமம் குறைந்து காணப்படக்கூடிய ஒரு பறவை. அதனாலேயே பகவான் அதை தலையில் வச்சுருக்கான். அதனால லோக காமம் குறைந்து பகவத் காமம் ஏறி இருக்கக்கூடிய இந்த பாகவதர்களை மயிலோடு ஒப்பிட்டு சொல்கிறதுலேயும் ஒரு பொருத்தம் இருக்குது.
ஹிருதயத்தில் லோக காமம் இல்லாத பகவத் காமமுடைய பாகவதோத்தமர்கள் அவர்களெல்லாம் தன்னை மறந்து ஆடி பாடுறா. அங்கே பக்கத்தில் என்னன்னார், வண்டினம் உருளம் சோலைனார். வண்டு தான் ரங்கா ரங்காங்கிறது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய பாகவதர்களும் நாமகீர்த்தனம் பண்ணுறா. அவர்கள் எல்லாம் பெருமாளுடைய வீதி புறப்பாடில் ரங்கே சமாம் பாகி ரங்கே சமாம் பாகி ரங்கே சமாம் பாகி ரங்க பிரபோ அப்படின்னு நமோ நமோ ரங்கா அப்படின்னு பாடிட்டு வரும்பொழுது ஒரு பக்கம் அவர்கள் பாட, அந்த பாட்டத்தினால் ஆனந்த பரவசப்பட்டு பாகவதோத்தவர்கள் ஆட என்ன பண்ற, கொண்டல் மீதனவும் சோலை. அடுத்தது சொன்னார், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீர் நிறைய வரத்து இருக்கிறதுனாலே அந்த நீர் வற்றாத நீராக இருந்தால் தான் மீன்கள் நிரந்தரமாக இருக்கும். ஒரு குளம் இருக்குது, 2 மாதம் தண்ணி இருக்குது, 10 மாதம் அந்த குளம் வறண்டு போயிடும்னா மீன்கள் அந்த குளத்தில் அதிகமாக காணப்படாது. ஏன்னா 8 மாதம் தண்ணி இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த மீன்கள் இறந்து விடும். ஆனால் எந்த ஒரு தீர்த்தத்தில் நிரந்தரமாக நீர் இருக்கோ அந்த நிரந்தரமான தீர்த்தத்தில் தான் மீன்கள் அதிகமாக காணப்படும். அதனால தான் சமுத்திரத்தில் மீன்கள் அதிகம். இன்றைக்கு கூட மீன் பிடிக்கின்றவர்கள் சமுத்திரத்தில் தான் போய் நிறையா பிடிக்கின்றா, நதிகளை காட்டிலும். காரணம், நதிகள் சில காலத்தில் வற்றி விடுவது உண்டு. அதனால இந்த இடத்துல சொல்கிறார், கொண்டல் மீதனவும் சோலை. அந்த மீன்கள் அப்படியே, அந்த மீன்களுக்கு ஒரு சுவம், மீன்கள் ரொம்ப சாது. இப்போ மீன்கள் நிறைந்திருக்கக்கூடிய காவேரி ஓடக்கூடிய அந்த சோலை, அந்த மீன்களுடைய கண்ணு இருக்கே, அந்த கண்ணு ராத்திரில் கூட தூங்காதாம், அப்படியே இருக்குமாம். அது கண்ணு மூடுற வழக்கம் கிடையாது மீனுக்கு. கண் மூடுற வழக்கம் இல்லாததுனால மீன்களை மகான்கள் அப்படின்னு ஒப்பிட்டு சொல்லலாம். மகான்களுக்கும் அந்த மீன்களுக்கும் ஒரு சாமியம் சொல்லலாம், ஒரு ஒற்றுமை. என்னென்னா, இந்த மகான்களுக்கு ஜாக்கிரத்து, ஸ்வப்னம், சுஷுப்தி அப்படிங்கிற 3 அவஸ்தையும் தாண்டி துரியங்கிற நிலைக்கு வந்துட்டார்களோ அந்த மகான்களுக்கு தூக்கம் இருக்காது. அது மாதிரி மீன்களும் கண்களை மூடுவதில்லை அப்படிங்கிறத ஒப்பிட்டு சொல்கிறார். குயிலினம் கூவும் சோலை. அத்தகைய அந்த ஸ்ரீரங்கமாக இருக்கக்கூடிய சோலைகளிலே குயில்கள் எல்லாம் எப்பொழுதும் கானம் இசைத்து கொண்டே இருக்கின்றது என்கின்றார் ஆழ்வார்.